குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் அனைவரும் சுபகிருது புத்தாண்டு நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அடியே நான் சக்தி சோமையாவும், சம்பத் ஐயங்கார், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் அனைவரும் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதுமே நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷ பலன்கள், தமிழ் வருஷம், ஆங்கில வருஷம், அதை தவிர ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் நாங்கள் 4 பேரும் சொல்லிக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற 14/4/2022 வருஷம் பிறக்குது. என்ன வருஷம் பிறக்குது அப்படின்னாக்க சுபகிருது வருஷம்ன்றது பிறக்குது. இந்த சுபகிருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு பிலவேலேருந்து அக்ஷய பிலவேலேருந்து சுபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கிறதே குருவாரத்தில் பிறக்குது. ஒரு சிறப்பானது குருவாரத்தில் பிறக்கிறது. அதோட அன்னைக்கு ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு குரு பெயர்ச்சி வேறு, அதோட சிறப்பு. அதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு பார்த்தோம்னாக்க திரையோதசி திதி. திரையோதசி திதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பிரதோஷ நாள் அப்படின்றது. சிவனானவர் ஆழகால விஷயத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் ரெஸ்ட் எடுத்த நேரம்ன்றது பிரதோஷ நேரம் பிறக்குது. அதோடு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பிறக்குது. அப்போ இந்த பிறக்கிறதே, இந்த வருஷம் பிறக்கிறதே, சுபகிருது வருஷம் பிறக்கிறதே மிக சிறப்பாக இருக்கா அப்படின்னாக்க மிக சிறப்பாக இருக்கும். இந்த சுபகிருது வருஷத்தில் என்னென்ன ஒரு பலன்கள் அப்படின்னாக்க குருவானவர் பெயர்ந்துட்டார். அடுத்தது சனி பகவான் பெயர போகிறாரு அடுத்த வருஷத்தில். அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ந்துட்டார். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷம்னு நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக இதை சொல்லலாம். இன்றைக்கு என்னென்ன கிரகப்பயிற்சி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி பிறக்கிறது அப்படின்றது மேஷம். மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிறந்திருக்கு வருஷம். அதுக்கூட புதன் இருக்கிறாரு. அடுத்தது ராகு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இந்த காலகட்டங்களில் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னாக்க துலாத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னா மகரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருஷப்பிறப்பு பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பெற்று, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இணைவு பெற்று இருக்கிறாங்க. இதை தவிர மிக முக்கியமான கிரகமான ஆளும் கிரகமான பிரகஸ்பதி கிரகம், முழு சுபரான பிரகஸ்பதி கிரகமான குரு அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அநேக நமஸ்காரங்கள். இப்போது உங்களுக்கு சுபகிருத ஆண்டு, புத்தாண்டு பிறக்க போகின்றது. இந்த புத்தாண்டில் இதுவரைக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு செல்லுகின்றார். அதேமாரி 8ஆம் இடத்துலேயே சனி இருக்கார். 5ஆம் இடத்துல கேது, இப்படி 11ஆம் இடத்துல ராகு, இதுமாரி பொசிஷனில் கிரகம் இருக்கிற போது புத்தாண்டு பிறக்கிறது. இதில் இந்த ஆண்டு உங்களுக்கு குருவினுடைய பார்வை, அதாவது மீனத்தில் இருந்து 7வது பார்வையாக 4ஆம் வீட்டையும் 5வது பார்வையாக 2ஆம் வீட்டையும், அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனஸ்தானத்தை பார்க்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு. தனகாரகனாகியவர் தனஸ்தானத்தை பார்க்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு. இருந்தாலும் சனி 7ஆம் பார்வையாக அதே வீட்டையே பார்த்துட்ருக்கார். அதனால் இதுவரை இருந்த கஷ்டங்களும் இனி இந்த குரு பார்க்கறதுனால அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முதல்ல சனி மாத்திரம்தான் பார்த்துட்டு இருந்தார் தனஸ்தானத்தை. இப்போ குரு பார்க்கறதுனால கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும், 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற குருவாகவே இருக்கார். அதனால் இப்போது போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் இப்போ 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால லோயர் கல்விகள்லாம் இந்த போன ஆண்டை விட இப்போ இந்த குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.
இது நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் மேலும் விவரமாக சொல்லுவாங்க. ஐயா, நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு எப்போதுமே மிதுன ராசிக்காரங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க சற்று குழப்பவாதி அப்படிம்போம். ஏன் அப்படின்னாக்க மிதுனத்துடைய அதிபதி புதன். அவர் அனலைசிங் கொடுக்கக்கூடியவர். இந்த இடத்து புதன் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். அதே அவருக்கு இன்னொரு வீடான கன்னி இருக்குது. கன்னியில் பொறுத்தளவுக்கு அவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறாரு. அப்போ அந்த புதன் அனலைசிங்கை கொடுப்பார். அப்போ இந்த பிறக்கிற டயத்தில், சுபகிருது பிறக்கிற டயத்தில் ராசியாதிபதியான புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல மேஷத்தில் உச்சம் பெற்ற சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ இதுவரை இருந்த குழப்பமான நிலைகள் மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். சரி, இதுவரை நம்ம என்ன சொல்லுவோம்? வழக்கு, ஜோதிட வழக்கு உண்டு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. இப்பையும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மிதுனத்துக்கு புதனுக்கு சனி நட்பு. என்ன, கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பாரே தவிர ஒரு நாளும் புதனுடைய ராசிக்கு கெடுக்க மாட்டார். சரி, அடுத்தது ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அந்த ஓடி போனவனுக்கு 9ல் குரு 10க்கு வந்துட்டார். சாமி, நீங்கள் என்ன சொன்னீங்க? 10ல் வந்தால் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னீங்களே, அப்போ எனக்கு உத்தியோகம் போயிடுமா அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொந்த வீட்டுக்கு யாராவது நம்ம துரோகம் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். குரு யாரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டுமா வந்திருக்கிறாரு? அவருடைய நட்சத்திரத்திலேயே, புரட்டாதி நட்சத்திரத்திலே வந்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் கிடையாது. உத்தியோகத்தில் பதவி போகாது. மேல்நிலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதுவரையிலும் குருவுக்கு எப்போதுமே விசேஷ பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குருவுக்கு விசேஷமான பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. குருவுக்கு விசேஷமான பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. இப்போ இந்த 5ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 2ஆமான கர்க்கடகம். அந்த நம்மளை பொறுத்தளவுக்கு வாக்கு, தனம், குடும்பம், இது நம்மளுடைய காரகத்துவம். எதுக்கு? 2ஆம் இடத்துக்கு. இதை தவிர நிறையா காரகத்துவம் உண்டு. ஹைலைட்டான காரகத்துவன்றது இது. அப்போ இதுவரை உங்களுடைய வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் இருந்து சில அசிங்கங்களையும் அவமானங்களையும் பட வேண்டியிருந்துச்சு. அது எல்லாம் விலகுமா? விலகும். சரி, அது மட்டுமா? தனம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தனக்காரகனை குரும்போம், புத்திரக்காரகனை குரும்போம். அவரே தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரை பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. சொன்ன டயத்தில் வாங்கின கடனை கொடுக்க முடியாத சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சுபகிருது வருஷம். சரி, அதுக்கு அடுத்தது குடும்பஸ்தானம். இதுவரை மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருந்துச்சு. ஆணுக்கு பெண்ணோ, பெண்ணுக்கு ஆணோ அமையாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குடும்பம் அமையாதனால தாய் தகப்பனுக்கு சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த சுபகிருது வருஷத்தில் 9லேருந்து 10க்கு வர குரு செஞ்சு கொடுக்க போகிறாரா? கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. அப்போ இதுவரை நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாத ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குடும்பம் அமையும். அதே போல் பெற்றோர்கள் ஏற்பட்ட சங்கடம், நானும் என் பையனுக்கு 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நானும் 2 வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேருக்கும் அந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள். அது மட்டுமா பார்க்குறாரு குரு? 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. நம்ம 4ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் வண்டி, வாகனம், மாத்ருஸ்தானம். இது வரையிலும் நான் 2 வீலர் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 வீலர்லேருந்து 4 வீலர், 4 வீலர் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு லக்ஸரியான 4 வீலர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது, 7ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த லோயர் எஜுகேஷன் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகி இந்த சுபகிருது வருஷத்தில் குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் இருக்குமா? கண்டிப்பாக நல்ல எஜுகேஷன் இருக்கும். அதை தவிர குருவோட விசேஷமான பார்வை 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரு அவர் அப்படின்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகத்துக்கு மிதுனத்துக்கு விருச்சிகம் 6ஆம் இடம். இதுவரை நம்மளுடைய கூட பிறந்தவங்களே நம்மளை விரோதியாக பார்த்துட்டு இருந்தவங்க நட்பு பார்ப்பாங்க. ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது 6ஆம் இடம்.
அதே போல் பார்த்தாச்சுனாக்கா விரோதங்கள், சகோதரர்களோட விரோதங்கள், பிஸ்னஸ் பார்ட்னரோட உள்ள விரோதங்கள் அத்தனையும் இந்த குரு பார்க்கும்பொழுது விலகும். அதே போல் பார்த்தோம்னாக்கா 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார், தனக்காரணத்தை பார்த்துட்டார். அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்தை பார்த்துட்டார். இதுவரையிலும் கடன் வாங்குறதுக்கும் நம்ம கடன் கொடுக்கறதுக்கும் நிறையா பேர் அஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இவன் கொடுப்பானா, திருப்பி கொடுப்பானா, இவன் திருப்பி கொடுக்க மாட்டானா அப்படின்ற கிரெடிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த கிரெடிபிலிட்டி எல்லாமே இந்த சுபகிருது வருஷம் மட்டும் பிறக்கல, கூட குருவும் சேர்ந்து மாறும் பொழுது அத்தனை தடைகளையும் தாமதங்களையும் விளக்குவார். அதே போல் ஒரு உத்தியோகத்தில் ஒரு தடைகளும் தாமதங்களும், எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்கல, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் போராடிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னைஸ், பதவி உயர்வு, பணவரவு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கும் இந்த இந்த சுபகிருது வருஷம் குரு பெயர்ச்சி 2ம் சேர்ந்து அள்ளி கொடுக்குமா? அள்ளி தான் கொடுக்குமே தவிர ஒரு நாளும் கிள்ளி கொடுக்காது. இதை தவிர மிகப்பெரிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு, கேது, அதை தவிர சனி, இவங்க என்ன செய்வாங்க, இந்த சுபகிருது வருஷத்துக்கு மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீர்களேயானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதாவது மிதமான வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்த போதிலும் அவர்களுக்கு இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியாக ராகு 11ஆம் இடத்துலையும் கேத்து 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில், அதாவது ராகுவும் கேத்துவும் 3, 6, 8, 11 இந்த இடத்துலலாம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருவார் அப்படின்றது ஜோதிட விதி. அது பிரகாரம் பார்த்தீர்களேயானால் மிதுன ராசிக்கு ராகு அப்படின்றவர் 11ஆம் இடத்தில் போய் அமர்ந்து மேடான மேஷ ராகுவாக போய் இருக்கிறதுனாலையும், ஆமேடம், எருதுசுறா, நண்டு கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் பிரகாரம், அந்த இதுவினுடைய பிரகாரம் பார்த்தீர்களேயானால் ராகுவினுடைய 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு இவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இதன் மூலியம் பார்த்தீர்களேயானால் வெளிநாட்டு தொடர்பு, வெளி மதத்தினர் தொடர்பு மூலியமாக இவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து சேரும். அதை தவிர கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அதை தவிர மைனிங் செக்டரில் இருக்கிறவங்க, இதை தவிர அரசியல் பிரமுகர்கள், ஏதாவது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல இப்போது சித்திரை மாதத்தில் சூரியனும் உச்சம் பெற்று போயிருக்கு. மிதுன ராசிக்கு சூரியன்ற கிரகம் நட்பு வீடு. அதனால் இது மிகப்பெரிய விஷயத்தை அவர்களுக்கு மாற்றத்தை இது கொண்டு வந்து கொடுக்கும். இதை தவிர கேத்து 5ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீர்களேயானால் கேத்து தன்னுடைய ஃபேம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பதவி, புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் கௌரவம், இதெல்லாம் 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த இடத்தில் கேத்து இருக்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னாலும் அதில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேத்துவின் மூலியமாக ஞானத்தை பெற்று அதை சரி செய்து கொண்டு அதன் மூலியமாக திருப்பியும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அளவுக்கு கேத்து வைப்பார். அதுதான் மிகப்பெரிய விஷயமே கேத்துவை பொறுத்தவரை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த சுபகிருத்து வருஷத்தின் பொழுது ராகு தன்னுடைய பார்வையான 3, 11, 7 இந்த பார்வைகளினாலும் கேத்துவினுடைய பார்வை 3, 11, 7 பார்வைகளிலும் பார்த்தீர்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை அது கொண்டு வந்து தரும். எப்படின்னா ராகு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதை தவிர பார்த்தீர்களேயானால் ராகுவே ஜென்மத்தையும் பார்க்கிறார், அதாவது ஜென்ம ராசியையும் அவரே பார்க்கிறார். இந்த 2 விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வேகமான விஷயத்தை சொல்ல வேண்டியதாகவும், எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீர்களேயானாலும் அந்த ஒரு தொழிலில் அந்த செயலில் பார்த்தீர்களா மிகப்பெரிய வேகத்தை இவர்கள் செய்வார்கள். அந்த வேகத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இதை தவிர இந்த ராசிக்கு கேதுவினுடைய பார்வை எப்படின்னு சொல்லக்கூடியது 3, 11 பார்வை அப்படின்றத எடுத்து பார்த்தீர்களேயானால் 3ஆம் இடத்தை அவர் பார்ப்பது, கேது பார்க்கிறது அப்படின்றது
மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் முயற்சியில் கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியில் தொய்வை இல்லாமல் பொறுமையாக அந்த விஷயத்தை கையாண்டார்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதேபோல் மிதுனத்திற்கு 7ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனாலும், அதாவது தனுசையும் அவருடைய 11ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், தொழில் ஸ்தானாதிபதி அதாவது தன்னுடைய பார்ட்னர்ஷிப், அதாவது தொழிலில் கூட்டாளிகளோட மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி வேறு இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது அதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய வேலையாட்களை நம்ப முடியாது. நிச்சயமாக அவர்கள் பிரச்சனையை கொடுப்பார்கள். கீழே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பிரச்சனையை கொடுப்பார்கள். அதை தவிர கேதுவினுடைய 11ஆம் பார்வையானது 7ஆம் இடத்தில் விழுறதுனால நிச்சயமாக தன்னுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அவர்கள் கூட பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாகவும் இருக்கும். 10ல் குரு இருக்கிறது அப்படின்றத பார்த்தீர்களே, ஆனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களே, ஆனால் இந்த காலகட்டம் அப்படின்றத எடுக்கும்பொழுது மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்றவர் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த ஒரு வருஷமும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் போன 2 வருஷமாக இருந்த மாதிரியான ஒரு பெரிய செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதை விட்டு நிச்சயமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதற்கு காரணம் ராகு கேத்துவினுடைய மிகப்பெரிய மாற்றங்களும் குருவினுடைய மாற்றங்களும் இருக்கும். இதை தவிர சனியினுடைய மாற்றம் இந்த சுபகிருத்து வருஷம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஐயா வைத்தீஸ்வரன் சொல்லுவார். வணக்கம். இது மிதுன ராசிக்கு ஐயா சொன்ன மாதிரி 5ல் கேது இருக்கிறதுனால, அது 7ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் இவங்க தொழிலில் பார்ட்னர்ஸ்குள்ளே கொஞ்சம் கவனமாக, ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் இப்போத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் தனித்தந்தனன் 10ல் இருக்கிறதும் கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் தொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஒரு வருஷம். அதே மாதிரி கேது 5ல் இருக்கிறதுனால ஞானம் கிடைக்கும். ஆனால் அந்த ஞானம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப படிப்பினையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து அதே இதில் நல்ல படிப்பினையும் கொடுப்பாரு. ராகு 11ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரம் வந்துட்டுருக்கும். குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனகாரகன் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ராகு 11ல் இருக்கிறாரு, அதுவும் மேஷ ராகுவாக இருக்கிறாரு. அதனால் எப்படியாவது ஒரு விதத்தில் பணம் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த புதுசாக ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப தேவையில்லாமல் ஏதாவது குழப்பம் அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அஷ்டம சனி காலமும் நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே எல்லா விஷயங்களையும் செயல்படுத்துறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால எல்லாத்துலேயும் ஒரு மந்தமான மனநிலை இருக்கும். எதையும் சுறுசுறுப்பாக செய்கிற அளவுக்கு இது ஒரு இது இருக்காது. ஒரு மன அழுத்தத்தோடு, ஒரு கன்ஃபியூஷனோடு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு இருக்காது. கேதுவும் 5ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால எந்த முடிவுலேயும் ஒரு நிலையான ஒரு முடிவாக எடுக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஒரு முடிவு இருக்கும், நாளைக்கு புதுசாக மாற்றிப்பீங்க. அப்படி ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு கொஞ்சம் யார்ட்டையாவது அட்வைஸ் கேட்டு, இல்லை மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லா விதத்துலேயும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களும் இந்த டைமில் அவங்களுக்கும் மறந்து போகிறது ஒரு இதாக இருக்கும். ஏன்னா 5ல் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தவறுகள் அவங்க செய்யலாம். அதை அவங்களுக்கும் யாராவது அட்வைஸ் பண்ணி கூட இருந்தே கைட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணி குழந்தைங்களும் புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க.
ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள கைட் பண்ணால் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா புதனோட ராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது செய்கிறோன்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க கூடவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்கள பண்ணாங்கன்னா குழந்தைங்களும் நல்லா இது பண்ணுவாங்க. 9ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மேற்படிப்புக்குள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல இது கிடைக்கும். அதனால் அவங்க வந்து மேற்படிப்புக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு போட வேண்டியிருக்கும் மாணவர்கள். இனிமேல் உள்ள அந்த இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கோச்சார பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதை பற்றியும் ஐயா சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. அதாவது கோச்சார ரீதியில் வந்து இப்போ வந்து நாங்கள் சுமாராக இருக்குன்னு சொல்கிறோம். இருந்த போதிலும் உங்களுடைய கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வராமல் அது நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கோச்சார ரீதியினால் இருக்கக்கூடிய விளைவுகள்னால் வரக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் சனி பிரித்தி பண்ணிக்கிறதும், சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு வந்து எல் தீபம் ஏற்றுவதும், தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையும் இதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கி சுபம் பெறலாம். இதையும் உங்களால் வாரம் செய்ய முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா இதுக்கு கீழே காயத்ரி மந்திரங்கள்லாம் ஐயா சொல்லுவாங்க. அதுகளை கேட்டு அதை வீட்டில் இருந்தபடியே அது மாதிரியாகவே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிடர் குழு சார்பாக சொல்லிக்கிறோம். இப்போது பரிகாரங்கள்லேயே மிக எளிய பரிகாரம் அப்படின்றது மனசால் நினச்சி அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை குருவுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவையும், ராகு கேத்துவிற்கு மினிமம் 4 தரம், ராகுவுக்கும் 7 தரம், கேத்துவிற்கும் சனிக்கு 8 தரம், இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்களே ஆனால் குருவினாலோ ராகு கேத்துவினாலோ சனியினாலோ ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகளும் தீங்குகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தடை நீங்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் பிறக்கும், இந்த சுபகிருது வருஷம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதலில் இப்பொழுது குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மினிமம் 3 தரம் சொல்கிறதும், இது சொல்லலை முடியல அப்படின்னா இன்னொன்று இருக்குது. அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 3 முறையாவது ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்களேனால் ராகு கேத்துவிற்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ராகுவினுடைய காயத்ரின்னு சொல்லக்கூடியது ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இதை 4 தடவையும் ஒரு நாளைக்கு 4 முறையாவது இதை சொல்லணும் அப்படின்னும். அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேத்து பிரச்சோதயாத் அப்படின்றது கேத்துவுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். இதை மினிமம் 7 முறையாவது ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீர்களேயானால் சனி பகவானுடைய மாற்றத்தினால் மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய ஸ்லோகம் ஒரு நாளைக்கு 8 முறையாவது இந்த சனியினுடைய ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம்.
நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்றத 8 முறையாவது சொன்னீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள், வரக்கூடிய தவறான விஷயங்கள் எதுவும் வராமல் நல்லபடியாக மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு இந்த வருடம் சுபகிருத்து வருடம் மிகப்பெரிய சுபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு வேண்டிட்டு விடைபெறுறது. வணக்கம், நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.